ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுர்காரன் சந்திரன் ஆட்சி வீடு. நேர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க இது பயன்படும். சரியா நேர்களே? கடகராசியில் பிறந்து கஷ்டப்படுறவங்க, பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்க, மற்ற காரியம் நடக்கலை சார், காரிய தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் சில பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. உங்கள் ராசிநாதனை மையமாக வச்சு தான் சொல்கிறேன். உங்கள் ராசிநாதன் சந்திரனுடைய ஆதிக்க எண் 2ஆம் நம்பர். ஸோ 2ஆம் நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இது ஒரு தாந்திரிக பரிகாரம். நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாம். சரியா நேர்களே? அது என்ன சார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு ஒன்றும் இல்லை. 20 ரூபா நோட்டை வச்சு பூஜை பண்ணணும். 20 ரூபா நோட்டு இப்போ நம்ம கிடைக்கும், புழக்கத்தில் நிறையா இருக்குது. ஆனால் அந்த நோட்டு கடையிலேருந்து வரணும், வெளியே இருந்து வரணும். நம்ம வீட்டில் இருக்கிற நோட்டை எடுத்து செய்யக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, திங்கக்கிழமை காலையில் ஒரு 6 to 7 சந்திர உரையில் கடைக்கு போங்க, பலசர கடைக்கு போங்க. பலசர கடையில் போய் ஒரு கிலோ அரிசி வாங்க. சரியா? ஒரு 100 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க. ஒரு 60 ரூபா போய் மீதி 40 ரூபா கொடுப்பாங்க. அந்த 40 ரூபாயில் 2 20 ரூபா நோட்டு வாங்குற மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா கடையிலேருந்து எதுக்கு வாங்குகிறோம்னா, பலசர கடையில் தான் நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே நவதானியம் இருக்கும். அரிசியில் சந்திரன் இருப்பார், கோதுமையில் சூரியன் இருப்பார், பாசிப்பருப்பில் புதன் இருப்பார். இப்படி ஒவ்வொரு தானியத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும். ஸோ பலசர கடையிலேருந்து வருகிற அந்த 20 ரூபா நோட்டு ஒரு சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, இந்த வேத ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, ராசி பலன் கேட்குறவங்களுக்கு இது சாரும். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஸோ பலசர கடையிலேருந்து வருகிற அந்த மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வருகிற அந்த 20 ரூபா நோட்டுக்கு ஒரு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நோட்டை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். அந்த நோட்டில் ஒரு நம்பர் இருக்கணும். அது ரொம்ப சிறப்பு. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது, அதிர்ஷ்டசாலிக்கு தான் கிடைக்கும். அந்த நோட்டு அடியங்கிட்டே இருக்குது. அதையும் நான் அனுப்புகிறேன். நான் வாட்ஸ்அப்பில் அதை பூஜை பண்ணதை அனுப்புகிறேன். 786ன்னு வரும். இப்போ ரூபா நோட்டில் மொத்தம் 6 இலக்க எண் இருக்கும். 6 நம்பர் இருக்கும். அதில் 786ன்னு இருக்கணும். அது ஆரம்பமாக இருக்கலாம், கடைசி முடிவாக இருக்கலாம், இல்லைன்னா சென்டரில் கூட இருக்கலாம். பட்டர் மேபி 786ன்னு சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது யோகமுள்ள நம்பராக பார்க்கப்படுகிறது. இல்லை சார், எனக்கு அப்படி கிடைக்கலன்னா, நீங்கள் அந்த 20 ரூபா நோட்டில் அந்த 6 இலக்க என்ன கூட்டுத்தொகை 2ன்னு வரணும். கூட்டுத்தொகை 2ன்னு எப்படி சார் வரும்? அப்படி பார்த்தா 20ன்னு வரணும், இல்லைன்னா 11ன்னு வரணும், இல்லைன்னா 2ஆம் நம்பர்னு வரணும். சரியா? அப்படின்னா அப்படி வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சார் எனக்கு அப்படி வரல சார், எனக்கு அந்த கூட்டுத்தொகை 2ஆம் நம்பரும் வரல, 786 வரல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, கிடைக்கிற நோட்டை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். சரியா? 20 ரூபா நோட்டை வச்சுக்கலாம், இல்லைன்னா 200 ரூபா நோட்டும் வச்சுக்கலாம். 20 அல்லது 200 வச்சுக்கலாம். ஆனால் நான் 20 ரூபா நோட்டுக்கு தான் தம்மையில் போடுவேன். இந்த வீடியோவுடைய டைட்டில் 20 ரூபா நோட்டு தான் போடுவேன். ஆனால் 200 ரூபா நோட்லேயும் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது. சரியா? ஸோ அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ 20 ரூபா நோட்டில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. திங்கக்கிழமை தான் இந்த பூஜை பண்ணணும். சரியா நேர்களே? பண்ணினீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். பணம் நல்லா உங்களுக்கு வருமானம் இருக்கும். பணம் உங்களுக்கு இந்த பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வருமானம் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காலையில் 8 to 9 பூஜை பண்ணிடணும். சரியா? 8 to 9 என்ன பண்ணணும்னா, அந்த 20 ரூபா நோட்டை சுத்தம் பண்ணணும். பன்னீரை வச்சு தொடச்சிடுங்க. ஏன்னா கடையில் இருந்திருக்கோம், 4 பேர் புழங்கியிருப்பாங்க. ஏன்னா பணம் நிறைய பேர் கைப்பட்டு வந்திருக்கும். அதனால் அதை பன்னீர் வச்சு தொடச்சிருங்க. இனிமேல் அது நம்ம வீட்டில் இருக்க போது, நமக்காக உதவி பண்ண போகுது. நமக்கு தான் அது இனிமேல் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. பன்னீர் வச்சு தொடச்சிருங்க. அதை ஒரு தாம்பலத்தில் வச்சுருங்க. ஒரு பித்தளை தாம்பலத்தில் வைக்கணும். பித்தளை தாம்பரம், எவர் சில்வர் செம்பு தாம்பரம். சரியா? எவர் சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணக்கூடாது சார். அப்படி இல்லை சார் அப்படின்னா கண்ணாடி பவுலில் வச்சுருங்க. கண்ணாடி பவுலில் எப்படி வைக்கணும்னா, வெறுமனே வைக்கக்கூடாது. கண்ணாடி பவுலில் உப்பு இருக்கணும், இல்லைனா மொச்சப்பயிறு இருக்கணும், இல்லைனா பாசிப்பயிறு இருக்கணும். சரியா? இந்த 3 பயிர் வச்சு அது மேலே அந்த ரூபாய் வைக்கலாம். இல்லை சார், கண்ணாடி பவுல் இல்லைன்னா தாம்பலத்தை வச்சுக்கலாம். தாம்பலத்தில் அரிசி பரப்பிட்டு அரிசியும் வைக்கலாம். வெறும் அரிசியை காட்டில் மச்சதை பண்ணி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அச்சதைனா என்னென்னா, பச்சை அரிசியும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை அரிசி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி அந்த பித்தளை தாம்பலத்தில் அப்படியே மேலே வச்சிடணும். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த 20 ரூபா நோட்டு வச்சிடணும். சார் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க வெத்தலை மேலே கூட வைக்கலாம். சரியா? 2 வெத்தலை வாங்கிட்டு 2 வெத்தலை மேலே கூட 20 ரூபா நோட்டை வைக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக வழியில் சொல்கிறேன். அந்த 20 ரூபா நோட்டை தாம்பலத்தில் வெறுமனே வைக்கக்கூடாது. ஒன்று அச்சதை போட்டு வைக்கணும், இல்லைனா வெத்தலை மேலே வைக்கணும், இல்லைனா உப்பு மேலே வைக்கணும். சரியா? எல்லாமே மங்களகரமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. பூஜை விநாயகர் படம் இருக்கணும். கடகராசிக்கு வித்யா கணபதி படம் வேணும்னு என்கிட்ட கேளுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வித்யா கணபதினா விநாயகர் புஸ்தத்தை படிக்கிற மாதிரி இருப்பார். அவர் மடியில் ஒரு புக்கு இருக்கும், நோட் புக் இருக்கும். அடுத்து கடக லக்கணத்துக்கு உண்டான, கடகராசிக்கு உண்டான லக்ஷ்மி, சுபலக்ஷ்மி. அடுத்து அன்னை ஆதிபராசக்தி தேவி கருமாரியம்மன். அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம் எதனாலும் வச்சுக்கலாம். பெருமாளை வச்சுக்கலாம், மற்ற சாமியெல்லாம் வச்சுக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 20 ரூபா நோட்டு 3 கிரகங்களோட ஆதிக்கத்தில் இருக்குது. அந்த 20 ரூபாங்கிறது 2ஆம் நம்பர்.
அந்த 2ஆம் நம்பர் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம், மனோகாரகன் மாதுர்காரகன். அடுத்து வந்து அந்த ரூபா நோட்டு கலர் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இருக்கும். பச்சை வந்து புதன், மஞ்சள் வந்து வியாழன். ஸோ உங்களுக்கு வந்து அப்படின்னா உங்கள் ராசிநாதனோட ஆதிக்கம் கிடைக்குது. ராசிக்கு 6, 9 கூடிய ஆதிக்கம் கிடைக்குது. ராசிக்கு 3, 12 கூடிய ஆதிக்கம் கிடைக்குது. அப்போ 3, 12, 6, 9, 1 இந்த ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் ஒன்று நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு உத்தியோகம் போகணும், வெளிநாட்டு சம்பாத்தியம் பண்ணுறவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரம் பண்ணலாம். அதுபோக பேர் போல் அந்தஸ்தாகணும், வீட்டில் அஷ்டலட்சுமியுடைய அனுக்கிரம் இருக்கணும், மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கணும், வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது செய்யலாம். ஏன்னா 9ஆம் இடம் வருது, பாக்கியஸ்தானம் வருது, குரு வந்து 9 கூடியவன். அதுபோக 3, 12 தைரிய வீரியக்காரியமாக இருப்பீங்க. குறிப்பாக வந்து வெளிவட்டார போக்குவரத்து, வெளிவட்டார வேலைகளில் நல்லா எஃபெக்ட் கொடுக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணலாம். காரிய அனுகூலம் இருக்கும், தொட்டக்காரியம் துணக்கும், ஆரம்பகட்ட வெற்றிகள் உங்களுக்கு நல்ல விதமாக சாத்தியப்படும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் நான் சொன்ன படத்தெல்லாம் வச்சுருங்க. இல்லைனா வீட்டில் இருக்கிற படத்தை வச்சுக்கலாம். விநாயகர் படம், லட்சுமி படம், மற்ற படத்தை வச்சுக்கலாம். குருவுக்கு வந்து என்ன படம் வைக்கணும்னா சித்தர் படத்தை வைக்கணும். சித்தர் படம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பூசம், ஆயில்யம், புனர்பூசம் இதுக்கெல்லாம் வந்து சித்தர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சித்தர் இருக்கிறாங்க. சித்தர் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, சித்தர்கள் படம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சித்தர்கள் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து திருவருளை கொடுக்குறவங்க. குருவருள் வந்து திருவருளாக மாற்றணும்னா சித்தர்கள் வந்து சித்தர்கள் படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணியே ஆகணும். அதனால் நீங்கள் வந்து சித்தர்கள் படத்தை வந்து வச்சுக்கோங்க. சித்தர்களுடைய பேர் தெரியலனா நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் வேணுமா என்கிட்ட வாங்கிக்கோங்க. புனர்பூச நட்சத்திரம் தன்வந்திரி, அவர் தான் சித்தர். இவர் படம் உங்கள் வீட்டில் இருக்கணும் எப்பயுமே. புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்துட்டிங்கன்னா தன்வந்திரி சித்தர் படம் இருந்து பூஜை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வேலைக்கிழமை பூஜை பண்ணணும். சித்தர் வழிபாட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. இருப்பினும் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க தன்வந்திரி சித்தரை வச்சு வழிபாடு பண்ணணும். படம் வேணும்னா அடியங்கிட்ட கேளுங்க, நம்பருக்கு அனுப்பிவிடுவேன். 8807457629 இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் எனக்கு தன்வந்திரி படம் அனுப்பிவிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். அடுத்து வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து கமலமுனி சித்தர் படத்தை வச்சுக்கணும். ஆயிலி நட்சத்திரத்துக்கு வந்து அகத்தியர், சரி அகத்தியர் படத்தை வச்சுக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு, இப்போ இந்த சித்தர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். சித்தர்கள் கண்டிப்பாக இருக்கணும், சித்தர் போட்டால் இருக்கணும். சித்தமெல்லாம் எனக்கு சிவபயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. ஸோ இதை வச்சு சேவிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எல்லாமே காரியம் வெற்றி தான். சக்ஸஸ். ஸோ இதை வச்சு பண்ணுறீங்க. படையில் என்ன சார் பண்ணலாம்? நைவேத்தியம் பால் தான் வைக்கணும். பால் வந்து சந்திரனுடைய அனுக்கிரகம் காரகத்துவம் உள்ளது. ஸோ பாலை வந்து சுடு பண்ணி அதை ஆற வச்சுருங்க. நாட்டு சக்கரை வச்சுருங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வந்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணலாம். இது ஒரு தாந்திரிக பரிகாரம், நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறது, நமக்கு நம்மளே நல்வழிப்படுத்திக்கிறது. இந்த பரிகாரம் பண்ணுறதுனால என்ன சார் பலன்கள் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஆவீங்க, உங்களோட செயல்பாடு சிந்தனை நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக ஒரு மாதிரியாக இருந்துப்பீங்க, இனிமேல் ஒரு மாதிரியாக இருப்பீங்க. வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்கு போகும். சிந்தனை வந்து வேறு மாதிரி மாறும், மனநிலை மாறும், உடல்நிலை மாறும், தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும். ஆள் நல்லா சொடக்கடுத்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக ஆவீங்க. சிந்தனையும் செயலும் வந்து ஷார்ப்பாகும், புத்தி கூர்மையாகும். சரியா? அதை வந்து அந்த 20 ரூபா நோட்டு உங்களுக்கு செய்யும். ஏன்னா நோட்டு வந்து ஒரு வைப்ரேஷன் உள்ளது. மணி, பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. பணங்கிறது வந்து தனகாரகன், குருவினோட ஆதிக்கம் பெற்றது. குரு வந்து கடகராசியில் தான் உச்சம் அடைகிறாரு, அதனால் நல்ல வேலை செய்வார். அதுபோல் குருவோடைய எண்ணு வந்து 3ஆம் நம்பர். சரியா? அந்த 7, 8, 6 சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட கூட்டுத்தொகை 3 தான் வரும். 7, 8, 15, 15, 6, 21. ஸோ 2 + 1 3. ஸோ அந்த 7, 8, 6 டிஜிட்டல் நம்பர் வருகிற 20 ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த நோட்டு கிடச்சி பூஜை பண்ணிங்கன்னா கொடீஸ்வர யோகம் இருக்கும். பணம் பல வகையில் வரும். சரியா? பணம் பல வகையில் பையன் நிரப்பும். ஸோ குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பாரு. பூஜை பண்ணுங்கள். நெய்வேத்தியம் சொல்லியாச்சு, பால் நாட்டு சக்கரை அமைப்பு சொல்லிட்டேன். சாமி போட்டத்துக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வைங்க, பூச்சி விடுங்க, கெண்டியில் தண்ணி வைங்க. அந்த பஞ்சாச்சாரத்தில் கெண்டியில் தண்ணி, அதில் வந்து ஒரு பாதி பகுதி தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றுங்க. அதில் வந்து என்ன போடணும் அப்படின்னா, முக்கியமாக அதில் வந்து கருவேப்பிலை, வேப்பிலை போடணும். கருவேப்பிலை வந்து அங்கார பகவானுடைய அம்சம், முருகப்பெருமானுடைய அம்சம். ஏன்னா கடகராசிக்கு வந்து ரொம்ப ராஜயோகாதிபதி அவர். 5, 10 கூடையவன். அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு, கர்மத்தையும் கொடுப்பாரு. கர்மத்தில் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. கர்மத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்காருன்னு அர்த்தம்னா செய்கிற காரியத்தை லக்கடிக்க வைப்பார். ஸோ இந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் செய்யல இருபுற காரியத்தில் லக்க வேணும்னா கருவேப்பிலை போடணும். அடுத்து வேப்பிலை போடணும். வேப்பிலை வந்து சந்திரனுடைய அனுக்கிரகம், அன்னை ஆதிபராசக்தியோட அனுக்கிரகம். சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன், அதனால் வேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே தண்ணியே வந்து சந்திரன் தான், ஜலங்கிறதுனால சந்திரன் தான். சந்திரனை மையப்படுத்த இங்கே எல்லாமே நடக்குது. இப்போ திருமண விஷயம் பாருங்களேன், கன்னியாதானம் பண்ணுவாங்க, அந்த தண்ணியில் தான் இது பண்ணுவாங்க, தாரவாத்து பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா சந்திரன் தான் இங்கே முக்கியமான
அமைப்பு. நம்ம பூமியில் வந்து மெயினாக இருக்கிற கிரகமே சந்திரன் தான். சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கே முக்கியமானவர். ஆனால் அந்த பூமிக்கு முக்கியமானவர் சந்திரன் தான். நம்ம பூமியே 75% தண்ணியால் தான் இருக்குது. நம்ம பூமியில் 75% கடல் இருக்குது. நம்ம வாழ்கிறது 25% தான் வாழ்கிறோம். நிலப்பரப்பே வந்து 25% தான். ஸோ சந்திரனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் தண்ணியை வந்து மையப்படுத்தி செய்கிறாங்க. அடுத்து நெருப்பு, அக்கினி சாட்சியாக செய்கிறது. ஸோ தண்ணியும் நெருப்பும் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல சுபகாரியத்துக்கு. தண்ணி வந்து சந்திரன், நெருப்பு வந்து சூரியன். சூரிய சந்திரனை சாட்சியாக வச்சு தான் எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களாக நடக்குது. ஓகே நேயர்களே, இதுக்குள்ளே இதை பற்றி கூடுதலாக பேச ஆரம்பித்தோம்னா வீடியோவுடைய நோக்கம் வேறு மாதிரி போயிடும். நம்ம நேராக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ கெண்டியில் தண்ணியை வைங்க, அதில் கருவேப்பிலை வேப்பிலை போடுங்க, அருகம்புல்லும் போடலாம். 3 போடுங்க, துளசி போட வேண்டாம். சரியா? துளசி வில்வம்லாம் போட வேண்டாம். இந்த 3 மட்டும் போடுங்க. அருகம்புல், வேப்பிலை, கருவேப்பிலை போடுங்க. அது போக வந்து விபூதி, குங்குமம், மஞ்சள், பன்னீர் ஊற்றுங்க. பச்சை கற்பூரம் வந்தால் பச்சை கற்பூரத்தை போடுங்க. மகாலட்சுமியோட அனுக்கிரம் கிடச்சிரும். பிரார்த்தனை பண்ணுங்கள். சரியா? 20 ரூபா நோட்டு வச்சுட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை சொல்லணும். அதுதான் விஷயம். இப்போ தான் அந்த வீடியோவின் நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த 20 ரூபா நோட்டு மேலே 4 பொருள் வைக்கணும். அந்த 4 பொருள் தான் வந்து உங்கள் பணத்தை ஈர்க்கும். பணத்தை ஈர்க்கும், செல்வத்தை ஈர்க்கும், சௌரியத்தை ஈர்க்கும், அஷ்டலட்சுமி ஈர்க்கும், நவநீதிகளை ஈர்க்கும். அதை ஈர்த்து கொண்டு வரும். அந்த 20 ரூபா நோட்டை என்ன வைக்கணும்னா, பேர் சொல்லாததுன்னு ஒன்று இருக்குது. அதை என்ன பேருனா வசம்புன்னு அர்த்தம். சின்ன குழந்தைகள் கையில் கட்டி விடுவாங்க, பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் சீரடிக்கக்கூடாது, அதுக்கு எதுவும் நோய் நொடி வரக்கூடாதுன்னு. அது சின்ன பீஸ் வச்சுக்கணும். ஒரு அரை இஞ்சி பீஸை கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரே ஒரு பச்சை கற்பூரம் அந்த 20 ரூபா நோட்டு மேலே வைக்கணும். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 4 பொருள். ஒரு வசம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பச்சை கற்பூர துண்டு. இது 4 அந்த 20 ரூபா நோட்டு மேலே வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். சரியா? சொல்லிட்டே நினைக்கிறேன். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய நேர்கள் இந்த பூஜை பண்ணி எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ கூட நான் அனுப்புகிறேன். சரியா? நிறைய நேர்கள் இதை செஞ்சு நல்வழிப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. கடகராசிக்கு இது இப்போ நான் லேட்டாக தான் போடுறேன். மற்ற ராசிக்கெலாம் போட்டிருக்கிறேன். கடகராசிக்கு இது லேட்டாக போடுறேன். ஸோ வாட் எவர் மேபி நல்லது நடக்கணும். பூஜை பண்ணுங்கள். விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். வித்யா கணபதியோட மந்திரத்தை சொல்லுங்கள். அல்லல் போம், அன்வலை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகாத்துவரம் போம், நல்ல குணமத மரணை கோபுரத்தில் போம், கணபதி கை தொழிற்கால், விக்னேஸ்வரோட நாமத்தை சொல்லுங்கள். அன்னை ஆதிபராசித்த நாமத்தை சொல்லுங்கள். சக்தி கவசம் படிங்க. ஓம் ஆதிபராசித்தே போட்டி, தேவி கருமாரிமனை போட்டி, சந்தன மாரிமனை போற்றி, முத்து மாரிமனை போட்டி, இருக்கங்கூட மாரிமனை போற்றி, வாழவந்த மாரிமனை போற்றி, சமயபுரத்து மாரிமனை போற்றி, வெயில்ந்தாமனை போற்றி, தப்பக்குளத்து மாரிமனை, அன்னை ஆதிபரா சக்தியே, காளியே, நீலியே, சூலியே, காதாம்பரியே அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நேரத்தில் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற அம்மனை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவின் முக்கிய விஷயமே வந்து சந்திரனை மையப்படுத்தி தான் செய்கிறோம். சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன். அதனால் உங்களுக்கு அந்த சக்தி வடிவமான சந்திரனோட அணுக்கர் இருந்தால் தான் அனைத்தும் சாத்தியப்படும். உங்கள் ஊரில் பிரபலமான அண்ணனுடைய பேரை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கும். இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா புண்ணியநல்லூர் மாரியம்மன், அந்த அம்மன் பேரை சொல்லுங்கள். அதாவது எல்லாத்துக்கும் தெரியணும். சார் நான் வந்து சிதம்பரத்தில் இருக்கேன் சார். எங்கள் ஊரில் வந்து சிவகாமி அம்மன் ஃபேமஸ்ஸு. சிதம்பரத்தில் வந்து சைவத்துக்கு முக்கியமான கோயில் நடராஜர் கோயில் இருக்குது. அங்கே வந்து சிவகாமி அம்மன் தான் மூலஸ்தானத்தில் இருக்கிறா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உள்ள முக்கியமான அம்மனை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊரில் ஒரு அம்மன் இருக்கும். சரியா? சார் இப்போ நான் வந்து சிவகிரி மாவட்டம், நான் வந்து நெல்லை மாவட்டம் சொக்கநாதமுத்தூரில் இருக்கிறேன். அங்கே முப்படாதி அம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு வந்து விசேஷம் நடக்கும். புரட்டாசி மாதம் விசேஷம் நடக்கும்னா அந்த முப்படாதி அம்மன் பேரை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் ஒரு அம்மன் இருக்கும். சரியா? கிராமத்துலேயும் இருக்கும், நகரத்துலேயும் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு அம்மன் இருக்கும். பிரபலமான அம்மன் இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கேன் சார், மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறேன். எங்கள் ஊரில் வெயிலுந்தம்மன் கோயில் இருக்குது. வெயிலுந்தம் கோயில் வந்து ரொம்ப விசேஷம். அங்கே வந்து வைகாசி மாதம் சித்திரை நடக்கும். ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லுங்கள். சார் திருச்செந்தூரில் இருக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து வெயிலுந்தம்மன் கோயில் இருக்குது. திருச்செந்தூர்லேயும் வெயிலுந்தம்மன் கோயில் இருக்குது. அதுங்க இப்போ சமீபமாக தான் இப்போ தான் அங்கே வந்து இது நடக்குது, திருவிழா நடக்குது மாசி மாதம். ஸோ எங்கள் ஊரில் மாசி மாதம் திருவிழா நடக்கும். அப்படின்னு உங்கள் ஊரில் உள்ள அம்மனுடைய விசேஷத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். சார் நான் ராஜபாளையத்தில் இருக்கிறேன். பச்சை மடத்து மாரியம்மன் இருக்குது, பெரிய மாரியம்மன். அங்கே வந்து சித்திரை மாதம் பூக்குழி நடக்கும். எல்லோரும் நடந்துக்குருவாங்க. சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இதை வந்து தெரியப்படுத்துகிற வந்து 2 விஷயம் இருக்குது. அது வந்து அன்னையோடைய நாமத்தை நம்ம சொல்கிறோம், அன்னையை நினைக்கிறோம். தான் பெற்ற இன்பம் ஐயம் பெறணும். நம்ம ஊரில் உள்ள பருமை எல்லாத்துக்கும் தெரியணும். சரியா? அந்த சக்தியை செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கடகராசி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. எந்த அளவுக்கு நீங்கள் சக்தி வழிபாடு, அன்னை அதிபராசக்தி நாமத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த அவளுடைய அருமை பெருமைகள், அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய புகழை பரப்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு நல்லது. ஏன்னா அன்னை அல்லவா தாய் உள்ள மிக்கவள் அல்லவா. சந்திரனே தாய் உள்ள மிக்கவன் தான். கருணை காரணியம் உள்ளவன், ஈகை இறக்கம் உள்ளவன். அதனால இந்த அன்னையுடைய நாமத்தை சொல்லுங்கள். இது கூடுதலாக சொல்கிறேன். விருப்பம் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? அன்னை தாயே போற்றி, காமாட்சி அம்மனை போற்றி, மீனாட்சி அம்மனை போற்றி, அபிராமி அம்மனை போற்றி,
திரிபுர சுந்தரியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். திரிபுர சுந்தரினா சிதம்பரம், திருக்கடையூர் அபிராமி, நெல்லை காந்திமதி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன், இப்படி நிறைய இருக்குது. சங்கரங்கோயில் கோமதி அம்மன். ஸோ இந்த அம்மன் நாமத்தெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உள்ள அம்மனுடைய நாமத்தெல்லாம் சொல்லுங்கள். அதேமாதிரி பூஜையில் அம்மா நாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி மந்திரங்கிறது, மகாலட்சுமிங்கிறது ரொம்ப முக்கியமானவ. நமஸ்தே செல்வரூமணி, நமஸ்தே கமலவாசினி, நமஸ்தே தேகபராமி, சத்தியம் ததுர்பதாமி சதா, அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூஜையை முடிங்க. சரியா? அதுபோல் சித்தர் நாமத்தையும் சொல்லலாம். உங்கள் சித்தர்களுடைய நாமத்தையும் சொன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. சரியா? மந்திரம் வேணுங்க என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் அனுப்புவேன். நமஸ்தே செல்வ ரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திரப்பதுமே சதா, இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். எந்த பூஜை பண்ணாலும் சரி, வீட்டில் பரிகார பூஜை பண்ணாலும் சரி, மகாலட்சுமி மந்திரம் சொல்லாமல் முடிக்கவே கூடாது. மகாலட்சுமி மந்திரத்தை சொன்னால் தான் அனைத்து வசப்படும். ஏன்னா கோயில் கருவறையிலேயே கஜலட்சுமி இருப்பா. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்கும். 2 பக்கம் யானை, நடுவில் லட்சுமி உட்காந்துருப்பா. கருவறையில் உள்ள தெய்வத்துக்கே சக்தியை கொடுக்குறவ அந்த கஜலட்சுமி தான். அதனால் அந்த மகாலட்சுமி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். பூஜையை முடிங்க. உங்கள் வேண்டுதலெல்லாம் சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்குது, எங்கள் குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல அரேஞ்ச் அமையணும், திருமணம் அமையணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும். சரி, என் குடும்பத்தில் இப்படி இருக்குது. உங்கள் சூழ்நிலை, கஷ்டங்கள், லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். வேண்டுங்க, மனப்பூர்வமாக வேண்டுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூஜையை முடிங்க, பிரார்த்தனை முடிங்க, பத்தி காட்டுங்க. தேங்காய் பழம் உடைக்கிறவங்க தேங்காய் பழம் உடைக்கலாம், இல்லைனா கற்பூரம் காட்டலாம். கற்பூரம் காட்டும் போது பச்சை கற்பூரத்தை வச்சு காட்டுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இது மாதிரி தாந்திரிக பரிகாரம் பண்ணும்போது பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அதாவது கற்பூரம் போடும்போது அதோட சின்ன பச்சை கற்பூர துண்டையும் போட்டு நீங்கள் ஆராத்தை எடுக்கலாம். ஆராத்தை எடுத்து வீடு முழுக்க காட்டலாம். சாமி படத்துக்கும் காட்டிட்டு வீடு முழுக்க காட்டலாம். பூஜை ஓவர். பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த 20 ரூபா நோட்டை எடுக்கிறீங்க. அதில் ஏற்கனவே ஒரு 4 பொருள் வச்சுருக்குறோம். அதை அப்படியே மடிச்சிருங்க. சரியா? அப்படி ரோலாக மதிங்க. எப்படி மடிக்கணும்னா, அரிசாண்டெலாம் மடிக்கணும். அப்படியே சரியா? குறுக்கு வட்டத்தில் மடித்து அப்படியே 2 சைடை மூடிடுங்க. மூடிட்டு மஞ்சள் நூலால் கட்டுங்க. சரியா? மஞ்சள் நூல் வீட்டில் இருக்கும். மஞ்சள் நூலால் கட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, மஞ்சள் நூல் குருவினுடைய ஆதிக்கம். குரு அந்த மஞ்சள் நூலால் கட்டினீங்கன்னா பணம் கட்டுக்கட்டாக வரும் உங்களுக்கு. சரியா? பணம் நமக்கு உதிரியாக வர வேண்டாம். தொகை அதிகமாக வரணும்னா மஞ்சள் நூலால் தான் கட்டணும். ஏன்னா பணத்தை கட்டி போடுற காரகத்துவம் குரு தான். அவர் தான் தனகாரகன். ஸோ அவர் அந்த ரூபா நோட்டில் இருக்கிறாரு, மஞ்சள் கலரில் இருக்கிறாரு. அதனால் மஞ்சள் கலர் நூலை வச்சு கட்டிட்டிங்கன்னா குரு அந்த 20 ரூபா நோட்டில் அப்படியே உட்காந்துருவார். அதை தொட்டு கும்பிடுங்க. அந்த பொட்டணத்தை தொட்டு கும்பிடுங்க. இப்போ அது ஒரு பொட்டணம் மாதிரி ஆயிரும். உள்ள ஒரு 4 பொருளை வச்சு ஒரு பொட்டணம் மாதிரி ஆயிரும். அது எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள். அதை எடுத்து வீட்டில் பீரோவில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் பீரோ, சேஃப்டி லாக்கர், பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம், எது பாதுகாப்பான இடமோ அந்த இடத்துல வைங்க. பூஜை ரூமில் வைக்க வேண்டாம். சார், நான் வியாபாரம் பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன், கடை வச்சுருக்கேன்னா கடையில் வச்சுருங்க. கடையில் முக்கியமான இடத்துல வச்சுருங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, தினமும் சாமி கும்பிடும்போது பத்தி காட்டுங்க. சரியா? தினமும் நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம், தொழில் பண்ணுற இடத்துல சாமி கும்பிடுவோம். பத்தி காட்டும்போது அதுக்கும் ஒரு மனம் முகிழ்ந்து ஒரு வேண்டுதலோடு பத்தி காட்டுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ அதில் என்ன விசேஷம்னா, அதில் இருக்கிற பச்சை கற்பூரம் கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சி ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அது கரைஞ்சி இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும். இந்த பூமியில் உள்ள காற்றுல அப்படியே கலக்கும். காற்றுல கலந்து என்ன பண்ணோம்னா, அந்த இது எடுத்துகிட்டு வரும். சரியா? செல்வ செழிப்பை, அஷ்டமா சித்திகளை, அஷ்ட தேவதைகளை, அஷ்டலட்சுமிகளை, நவநிதிகளை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். இந்த வீட்டில் எங்கெல்லாம், இந்த பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் பாசிட்டிவ் சக்தி இருக்கோ, நல்ல சக்தி இருக்கோ, எல்லாத்தையும் அந்த தான் இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வரும். அப்படி இழுத்துட்டு வரும்போது உங்கள் தேவைகளை நிவர்த்தி ஆகும். உங்கள் தேவைகள் எந்த தேவைகளாக இருக்கலாம். பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், உத்தியோக பிரச்சனையாக இருக்கலாம், உத்தியோகத்தில் உயர்வாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். உங்களை சார்ந்து ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் அப்போ அட் பர்சன்ட் எந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக மாறும். அவ்வளோதான். நான் பணம் தான் வரும்னு சொல்ல மாட்டேன். சிலவருக்கு பணமாக வரலாம், சிலவருக்கு இடமா வரலாம், சிலருக்கு வீடாக அமையலாம், சிலவருக்கு வீடு கட்டுறதுக்கு பணமாக வரலாம், சிலவர் வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க, சிலர் வீடு கட்டிட்டு இருப்பாங்க, வீடை முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏதோ சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆனால் அந்த தம்மையில் நான் வேறு மாதிரி தான் போடுவேன். பணம் பல வேலை வரும், கோடிக்கணக்கில் பணம் வரும், அப்படி தான் சொல்லுவேன். இன்றைக்கி அட்ராக்டாக போட்டால் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. சரியா? இது ஒரு தாந்திரிக பரிகாரம். சரியா? இது செய்கிறதுனால உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். ரைட் நேயர்களே, இதை செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு சொன்ன இடத்துல வைங்க. அந்த 20 ரூபா நோட்டை எடுக்கவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கட்டும். அதை பிரித்து பார்க்க வேண்டாம், அது கெட்டும் போகாது. சரியா? அதில் உள்ள கற்பூரம் மட்டும், பச்சை கற்பூரம் மட்டும் எவாப்ரேஷன் ஆகிரும், காற்றுல கரைஞ்சி போயிடும். மற்ற பொருட்கள் அப்படியே தான் இருக்கும். 20 வருஷம் ஆனாலுமே அந்த 20 ரூபா நோட்டுக்கு எதுவுமே ஆகாது. அப்படியே ஒரு பொட்டணமாக இருக்கும், அப்படியே இருக்கட்டும். நாளாக அது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பொருளாயிரும். எந்த அளவுக்கு அது தினமும் நீங்கள் பற்றி காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது உரி ஏறிடும். அதை காட்டும்போது அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லணும்.
முப்பெருந்தேவிகளே போற்றி, மும்மூர்த்திகளே போற்றி, 39 கோடி தேவர்களே போற்றி. இந்த 3 வார்த்தையை சொல்லிவிட்டு அதை பற்றி காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பு. அதுக்கு ஒரு உரு ஏறிடும். மும்மூர்த்திகளே போற்றி, முப்பெருந்தேவிகளே போற்றி, 39 கோடி தேவர்களே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 3 வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே பற்றியை காட்டிட்டு வாங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு கஷ்டம் குறையும், கண்ணீர் குறையும், கவலை குறையும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், இன்பமாக வாழலாம், நல்லபடியாக இருக்கலாம். இது ஒரு தாந்திரிய பரிகாரம் தான். இதை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காரக்கூடாது. இதை செஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு இது வந்துடும், ஒரு உத்வேகம் வந்துடும், ஒரு காரிய சிந்தனை வந்துடும், காரியத்தில் இறங்கிடுவீங்க, சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையின் பேரில் செய்யுங்க. சும்மா இருக்கிறதுக்கு எதாவது ஒன்று செய்யலாம். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். 20 ரூபா நோட்டு தான், கடையிலேருந்து வாங்க போகிறோம், வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போகிறோம். ஒரு நம்பிக்கையுடன் செய்யுங்க, நல்லது நடக்கும். நம்பினவங்களுக்கு தான் நடராஜன். ஆமாம் இந்த ஆள் சொல்கிறேன், இது செஞ்சாப்புல வந்துருமா அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே போங்க. சரி, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. இதை கேட்டு ஒரு 10 பேர் செஞ்சு அதில் ஒரு 5 பேருக்கு பிரயோஜனம் வந்தால் நல்லது தான். சரியா? எல்லாருக்கும் எல்லாம் அமையும்னு சொல்ல முடியாது. ஆனால் யாராவது ஒருத்தருக்கு அமையும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிற மாதிரி தான். அவர் பொதுவாக தான் எடுக்கிறாரு. 40 பேருக்கு எடுக்கிறாரு. அதில் ஒரு 30 பேர் பாஸ் ஆகிறான், 10 பேர் ஃபெயிலாக போயிடுறான். 30 பேரில் 3 பேர் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டராக இருக்கிறான். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. சரியா? அது மாதிரி தான் பலன்களும் அது மாதிரி தான். எல்லாருக்கும் சேருமா? சேராது. சில பேருக்கு சேரும். சேர்ந்தவர்கள் நல்வழிப்படுங்கள், நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம், பூசம், மயிலை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.